தஞ்சாவூரில் வடபத்திரகாளியம்மன் கோயில் நிறைய இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மேலே வீதியில் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் பால்குடம் நடந்திருக்கு. நான் வந்தது ஈவினிங் டைம். அதனால் நான் வரும்போதே ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க, சாமிக்கு உள்ளே அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம், 1/2 மணி நேரம் ஆகும்னு. சாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு தான் நான் கிளம்பவே செஞ்சேன். ஈவினிங் டைம் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காலையில் தான் பால்குடம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஈவினிங் டைம் எல்லாருமே மாவிளக்கெல்லாம் போடுவாங்க சாமிக்கு. அதனால் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. கோயில் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நல்ல நீட்டாக வச்சுருக்காங்க. கோயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாமியோட சந்தன அலங்காரம் அதை விட சூப்பராக இருந்தது. கோயிலை பற்றி விசாரிக்கும்போது சொன்னாங்க, இந்த சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொன்னாங்க. நம்ம என்ன காரியம் நினச்சிட்டு வந்து இங்கே வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை தரிசிச்சுட்டு போங்க. நீங்கள் நினச்ச காரியமும் கண்டிப்பாக நடக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கோயிலை சுற்றி இன்னொரு பெருமாள் கோயில் இருக்குது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ.